டெல்லி சுல்தானியம் அடிமை வம்சம் 1206 1290. முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால் பண்டகன் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமையை குறிக்கும் பாரசீக சொல்லு. அப்படிங்கிற ஒரு தனி வகை அடிமையை அவர் பேணுவார். அவங்கள மாகாண அளவில் ஆளுநராக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் எனும் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். 1206 முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டார். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை இவர் நாட்டுறாரு. இவ்வரச மரபு மாம்லுக் அரச மரபு என்று அழைக்கப்பட்டது. மாம்லுக்குங்கிற அராபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். இந்த அடிமை வம்சம் யாருன்னா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன். குத்புதீன் ஐபக் 1206 1210. ஃபர்ஸ்ட் தலைநகர் இவருக்கு லாகூர்ல இருந்திருக்கும். அப்புறம் இவர் தலைநகரை டெல்லிக்கு மாத்துறாரு. மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதி, அதாவது வட இந்தியா ஃபுல்லாகவே இவரே தலைமையேற்று படை நடத்திட்டு போய் எல்லா பகுதிகளையும் கைப்பற்றிடுவார். கீழே கங்கை சமவெளி பீகார் வங்காளத்துக்கு பக்தியார் கில்ஜிட்ட ஒப்படைச்சிருவார். ஐபக் டெல்லியில் குபதுல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதியை கட்டுவார். அதான் இந்தியாவில் மிக பழமையான மசூதி. குதுப் மினாருக்கு இவரே அடிக்கல் நாட்டினார். ஆனால் அவரால் அப்பணிகளை முடிக்க இயலாமல் போயிற்று. அவருடைய மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவருமான இல்துமிஸ் குதுப் மினாரை கட்டி முடிக்கிறார். இவர் போல விளையாடிட்டு இருக்கையில குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்துடுறாரு 1210. அப்புறம் இல்துமிஸ் வருவார் 1210 1236. குத்புதீன் ஐபக்கோட பையன் ஆரம் திறமை அற்றவராக இருந்தனால அவரோட மருமகனை இல்துமிஸ், அவனை தான் சுல்தானா துருக்கிய பிரபுக்கள்லாம் தேர்வு செய்கிறாங்க. அப்புறம் இவர் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகள் அச்சுறுத்தலாக இருந்துச்சு இவரோட காலகட்டத்தில். எனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிசம் ஜலாலுதீன் என்பார் இல்துமிஸிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். ஆனால் அதை இல்துமிஸ் தரமாட்டார். அதனால இவர் மங்கோலியர் படையெடுப்பில் தப்பிச்சுக்குவார். இருந்தாலும் அவங்க வந்துருவாங்களோ அப்படின்ட்டு துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்குவார். அக்குழு தான் சகல்கானி அல்லது 40 என்பர் என அறியப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் இராணுவ அதிகாரிகளுக்கு இக்தாக்களை கொடுப்பாரு. அதை வாங்கினவங்க இக்தாதாரர்கள் இல்லைனா முக்தி என்று அழைக்கப்பட்டார். அவங்களுக்கு ஊதியம் கொடுக்காம அதுக்கு பதிலாக ஒரு நிலத்தை கொடுத்து அந்த நிலத்திலிருந்து வரி வசூல் செஞ்சு அது மூலமாக அவங்க அவங்களோட படைகள் எல்லாம் பாதுகாத்துப்பாங்க. ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினாரோட கட்டுமான பணிகளை இல்துமிஸ் முடிச்சிருவார். இவர் 26 வருஷம் ஆட்சி செய்வார். 1236 ஏப்ரலில் இறந்துருவார். அதுக்கப்புறம் ரஷ்யா 1236 1240. இவரோட பையன் ருக்குதீன் பெரோஸ் இறந்துருவார். அதனால ரஷ்யா வருவாங்க. ரஷ்யா திறமை உள்ளவங்க தான். ஆனால் இவங்க துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்தனால துருக்கிய பிரபுக்களுக்குலாம் இவங்களை பிடிக்காது. இவர் என்ன பண்ணுவார்னா ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பிய அடிமையை தனி உதவியாளராக வச்சுக்குவாங்க. அதனால இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் சேர்ந்து இவங்களை கொன்றுவாங்க. 1240 ரஷ்யாவை கொன்றுவாங்க. கியாசுதீன் பால்பன் 1266 1287 வரைக்கும் இருப்பாங்க. ரஷ்யாவுக்கு அப்புறம் 3 பேர் வருவாங்க. அவங்களாம் திறமையற்றவராக இருப்பாங்க. அப்புறம் பால்பன் இவர் தான் வருவார். பால்பன் 40 இன்வர் குழு இவருக்கு பிடிக்காது. அதை ஒழிச்சிட்டு ஒற்றர்கள் துறை ஒன்றை இவர் நிறுவுவார். இவருக்கு ஆப்போசிட்டா இருக்க எல்லார்ட்டையும் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவார். அதில் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரீர் கானை கைது செஞ்சு கொன்றுவார். மீவாட்டை சேர்ந்த மியோக்கள், அதாவது வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம்கள்ட்ட இவர் கருணை இல்லாமல் நடந்துக்குவார். ஆனால் இந்த மங்கோலியர்கள்ட்ட மட்டும் இவர் ஃப்ரெண்டாக தான் இருப்பார். முக்கியமாக செங்கிஸ்கானோட பேரை ஈரானின் மங்கோலியா வைஸ்ராயான குலகுகான்ட்ட சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை வாங்கிடுவார். இருந்தாலும் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டி வச்சுக்குவார். பாரசீகத்தை சேர்ந்த கவிஞரான அமீர் குஸ்ரோ பால்பன் ஆதரிப்பார். பால்பன் 1287 இறந்துருவார். அதுக்கப்புறம் அவரோட பையன் கைகுபாத் திறமை அற்றவராக இருந்தனால 1290 படைத்தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி இவர் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றுவார். சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜலாலுதீன் கைகுபாத்தை கொண்டுட்டு கில்ஜி அரசு வம்சத்தை தொடங்குவார். கில்ஜி அரசு வம்சம் 1290 1326 வரைக்கும் இருக்கும். அதில் ஜலாலுதீன் கில்ஜி 1290 1296 வரைக்கும் இருப்பார். ஜலாலுதீன் கில்ஜி நிறைய படையெடுப்புகளை திட்டமிட்டு நடத்துவார். அவரோட காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி தான் இதில் முக்கிய பங்கு வகிப்பார். ஜலாலுதீனோட உடன் பிறந்தவரோட மகன் தான் இவர். அதில் முக்கியமான படையெடுப்பு என்னன்னா தக்கான அரசான தேவகிரிக்கு எதிரான தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடிச்சு அந்த நகர் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு செல்வத்தோட வருவார். அந்த செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கு படைத்தளபதிகளுக்கு எல்லாம் கையூட்டா கொடுப்பாரு. பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக அவர் கொன்றுவார். அதனைத் தொடர்ந்து 1296 டெல்லியோட சுல்தானா இவர் வந்துருவார். அதுக்கப்புறம்
அலாவுதீன் கில்ஜி வந்து 1296 1316 வரைக்கும் இருப்பார். அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். பஞ்சாபில் மங்கோலியருக்கு எதிராக, ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராக என இவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியனவாகும். தன்னோட வட எல்லைகளோட பாதுகாப்பை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தென்னிந்தியாவுக்கு வந்து தன்னோட தலைமை தளபதி மாலிக் கபூர் 1310 அனுப்புவார். அவர் வந்து மதுரை வரைக்குமே வருவார். அதில் பார்த்தோன்னா தக்கான அரசர்களான தேவகிரி யாதவர்கள், துவாரசமுத்திரத்தின் கொய்சாளர்கள், வாரங்கல் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே அலாவுதீனோட மேலாதிக்கத்தை ஏற்றுப்பாங்க. அலாவுதீன் வந்து படையெடுப்புகளையும் நல்லா செஞ்சார். அதே மாதிரி அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. நிரந்தர வரியை போட்டிருப்பாரு. வரி வசூல் செய்ய ஒரு இராணுவ அதிகாரியை போட்டிருப்பாரு. இதனால உள்ளூர் தலைவர்கள், குறுநில மன்னர்கள் வந்து அவங்களோட காலங்காலமாக அனுபவிச்சு வந்த உரிமையெல்லாம் இழந்திருப்பாங்க. 1316 இவர் வந்து இறந்துருவார். யார்? அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் வந்து கியாசுதீன் துக்ளக் வந்துருவார். துக்ளக் அரசு வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டிடுவார். இந்த அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தான் சித்தூர் சூறையாடல் நடக்கும். 1303 சித்தூரில் ராஜவுத்திர படைகளை வந்து இவர் திணறடிச்சிருப்பாரு. அவங்க ஜவுகர் முறைப்படி அப்படிங்கிற ஒரு சடங்கை நடத்தி அவங்க இறந்துருவாங்க. எப்படின்னா, ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீப்புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். துக்ளக் அரசு வம்சம் 1320 1388 வரைக்கும் இருக்கும். அதில் கியாசுதீன் துக்ளக் வந்து 1320 1324. கியாசுதீன் துக்ளக் வந்து நிறைய பகுதிகளை வந்து அதாவது இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் மீட்கிறதே இவருக்கு பெரிய பணியாக இருந்துச்சு. அவரோட பையன் வந்து ஜானகனை வந்து வாரங்களுக்கு அனுப்புவார். அவர் வந்து பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோடு இங்கே வருவார். அதை வச்சு தான் இவங்க வந்து துக்ளகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து கட்டிட்டு இருப்பாங்க. கட்டிட்டு இருக்கையில் இவர் வந்து கியாசுதீன் துக்ளக் அவங்க அப்பாவை கொண்டுட்டு முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரில் 1324 அரியணை ஏறுவார். முகமது பின் துக்ளக் வந்து 1325 அரியணை ஏறாரு. 1325 1351. இவர் கற்றறிந்த மனிதர். இவர் வந்து குரூரம் நிறைந்தவர். இந்த துணைக்கண்டம் முழுவதுமே தன்னோட நாடாக மாற்ற கனவு கண்டார். இவர் வந்து இவரோட தலைநகர டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுவார். தேவகிரியோட பேரை தௌலதாபாத்னு மாற்றுவார். திருப்பி தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கே மாற்றுவார். இதனால் அந்த டைமில் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதுதா டெல்லி அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்ததுன்னு சொல்லுவார். அது டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு போக வந்து 40 நாள் நடந்து போனால் அதில் யார் யாரெல்லாம் வரலையோ, பார்வையற்றவராக இருந்தாலும் சரி, பக்கவாத நோயாளியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் வந்து இவர் கடுமையாக வந்து தண்டிச்சார். அலாவுதீன் வந்து நிலவரியை தானியமாக வசூல் செஞ்சார். முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு பணமாகவும் வசூல் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து போதுமான அளவுக்கு நாணயங்கள், புது நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளி கைவசம் எதுவுமே இவர்கிட்ட இல்லை. அதனால செப்பு நாணயத்தை வெளியிட ஆரம்பிச்சாரு. இதனால நிறைய கள்ள நாணயங்கள் வந்துச்சு. திருப்பி தங்க வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட போது இவரோட அரசு திவாலாகும். அப்புறம் என்ன பண்ணுவார்? தோவா பகுதியில் நிலவரியை உயர்த்துவார். இதனால விவசாயிகள்லாம் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. இவர் வந்து 25 வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பாரு. அப்பதான் அவுத், முல்தான், சிந்து இவங்கெல்லாம் தனி சுதந்திர அரசராயிருவாங்க. துக்ளக்கிடம் படை வீரராக இருந்த பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்ற பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்து அவரோட பேர்ல பாமினி சுல்தானியும் வச்சிருவார். 1334 மதுரை தனி சுல்தானியா பேரும், 1346 வங்காளம் சுதந்திர அரசாயிரும், 1351 மார்ச் 23 துக்ளக் வந்து இறந்துருவார். அப்புறம் தான் பெரோசா துக்ளக் வந்து 1351 1388 வரைக்கும் இருப்பார். இவர் யாருன்னா கியாசுதீனோட இளைய சகோதரரோட பையன். இவர் எதுலையுமே ஈடுபட மாட்டார். அந்த சூஃபி ஞானிகளுக்கு, மத தலைவர்களுக்கு பரிசு கொடுக்கிறது, அவங்களோட அறிவுரைகளை கேட்கறது, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவுவது, இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகள் எல்லாம் ரத்து செஞ்சிருவாரு. 1200 புதிய தோட்டங்களை கட்டுவார். ஏற்கனவே இருந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைப்பார். பெரோசாபாத், ஜான்பூர், கிசார், பெரோஸ்பூர் புதிய நகரங்களையும் இவர் நிர்மாணித்தார். அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். அதனால 1388 83 வயசுல இவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் தைமூர் படையெடுப்பு 1398. பெரோசா துக்ளக் இறந்து 10 வருஷம் கழிச்சு தாமர்லேன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை வந்து அரங்கேற்றினார். இவர் எங்க ஆட்சி செய்வார்னா, மத்திய ஆசியாவில் சாமர்கண்டு அதை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். அப்பதான் வட இந்தியாவுக்கு மேற்குல சில இடங்களை கைப்பற்றியிருப்பார். அப்போ இந்தியாவில் வந்து வலிமையின்மையை சாதகமாக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வருவார். 1397 டிசம்பர்ல இந்தியாவுக்குள்ள வந்து டெல்லி, அதில் முக்கியமாக பாதிப்பு அடைஞ்சது யாருன்னா பஞ்சாப். அப்புறம் சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுறதுக்காக இங்கேருந்து தச்சு வேலை செய்வோர், கட்டட கலைஞர், இந்திய கைவினைஞர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார். தங்கம், வெள்ளி எல்லாத்தையுமே இது தூக்கிட்டு போயிடுவார். சையத் அரசு வம்சம் வந்து 1414 1451 டெல்லி சுல்தானிய பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்ட போனிலும் முகலாய படையெடுப்பு வர்ற வரைக்கும் 114 வருஷம் வந்து இவங்க இருந்திருக்காங்க. என்னன்னா, தைமூர் வந்து போகையில் அவனோட ஆளுநர் அவன் கைப்பற்றிய பகுதிகளுக்கு வந்துட்டு கிசீர் கான் தன்னோட பிரதிநிதி ஆளுநராக போடுறான். டெல்லி, மீரட்டு, பஞ்சாப். 1414
தோற்றதுனால சையத அரசவம்சம் நடக்குது. 1451 வரைக்கும் தான் இருக்கும். லாஸ்ட்டாக அலாவுதீன் ஆலம் ஷா வருவான். அவன் வந்து அரச பதவியை திறந்ததுனால சிர்ஹிந்த், அதாவது பஞ்சாப் பகுதியில் ஆட்சி சேர்ந்த பகலூல் லோடி வருவான். அவன் வந்து லோடி வம்சத்தை தோற்றுவிப்பான். லோடி வம்சம் 1451 1526 வரைக்கும் இருக்கும். அதில் 1489 அவனோட பையன் வந்து சிக்கந்தர் லோடி வருவான். அவன் வந்தவொடனே என்ன பண்ணுவான், அவன் தான் ஆக்ராவை கட்டுவான், ஆக்ராவை தலைநகராக்குவான். அவன் 1517 இறந்துருவான். அப்புறம் அவனோட பையன் இப்ராஹிம் லோடி வருவான். இவன் 1526 பானிபட் போரில் பாபரோட தோத்து போயிடுவான். அதுக்கப்புறம் முகலாயர்கள் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டடக்கலை பார்த்தோம் அப்படின்னா இந்தோ சாரசானிக் பாணி, அதாவது அவங்களோட கட்டடக்கலை எல்லாமே பாரசீக பாணியிலும் அந்த அலங்காரம் வந்து இந்திய பாணியிலும் இருக்கும். இதுதான் இந்தோ சாரசானிக் கலை வடிவம்னு சொல்கிறாங்க.